வணக்கம். இன்று சுக்கிர பரிகாரம் பற்றி ஒரு ஆழமான விளக்கத்தை பார்க்கலாம். பொதுவாக சுக்கிர கிரகத்திற்கு, சுக்கிரன் கெட்டவர்களுக்கு, சுக்கிரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரமாக கஞ்சனூர் சென்று பரிகாரம் செய்து வருவது நமது ஜோதிட உலகில் உள்ள ஒரு பாரம்பரிய வழக்கம். உண்மையில் வானில் தெரிகின்ற சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுக்கும் நாம் பரிகார ஸ்தலங்கள் தேடிச் சென்று பரிகாரம் செய்வதை விட அந்த கிரகத்தின் நாளான சூரியனுக்கு ஞாயிறும், சந்திரனுக்கு திங்களும், சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையும் நாம் நேரில் பரிகாரம் செய்யும் முறையை பற்றி இன்று ஆழமாக பார்க்கலாம். சுக்கிரன் விடியற்காலை அதிகாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரை சூரியன் வரும் நேர் வழித்தடத்தில் கடற்கரையில் மேல் நோக்கி வருவார். 4 மணியிலிருந்து 5:30 மணி வரை. அந்த விடியற்கால வேளையில் கடற்கரை சூழலில், அந்த இயற்கை சூழலில் அற்புதமாக சுக்கிரனுக்கான பரிகாரத்தை நாம் நேரடியாக அவரை வணங்கி செய்யலாம். எப்படி செய்யலாம்? வெள்ளிக்கிழமை என்று அதை செய்யலாம். வெள்ளி பாத்திரங்கள் கொண்டு அந்த பரிகார பூஜை ஜாமான்களை வைத்து வழிபடலாம். நேரடியாக 6 வெள்ளிக்கிழமை அன்று நாம் சுக்கிரனுக்கு இந்த கடற்கரையில் சுக்கிர பரிகாரம் செய்து வரும் பொழுது சுக்கிரன் பலம் பெறும், சுக்கிரனின் காரகத்துவம் பலம் பெறும், சுக்கிரனின் ஆதிபத்தியம் பலம் பெறும். சுக்கிரன் ஏன் பலம் பெற வேண்டும்? ஒரு ஆணுக்கு பெண்ணையும், ஒரு பெண்ணுக்கு ஆணையும் தருபவர் சுக்கிரன். திருமணத்தடை, காதல் தோல்வி, இப்படி எதிர்பாலினத்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுது, எதிர்பாலினத்தவர்களால் நாம் பாதிக்கப்படும் பொழுது சுக்கிரன் கெட்டதை நாம் அறியலாம். சுக்கிரனை கஞ்சனூர் சென்று பரிகாரம் செய்வதை விட, ஏனெனில் நேரடியாக வானில் இருக்கின்ற 3 கிரகங்கள், குரு எப்போதாவது தெரிவார், அதை பஞ்சாங்கத்தில் மிகவும் துல்லியமாக கணிக்க வேண்டும். மற்றபடி சனி வானில் தெரியப் போவதில்லை, செவ்வாய் தெரியப் போவதில்லை, புதன் தெரியப் போவதில்லை, ராகு கேதுக்கள் எதுவும் தெரியப் போவதில்லை. கண்ணுக்கு தெரிந்த சூரியன், சந்திரன், சுக்கிரன். ஆக சுக்கிரன் நேரடியாக நமக்கு காட்சி தரும் அற்புதமான வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் கஞ்சனூர் சென்று அதற்கென்று உள்ள அந்த பரிகார ஸ்தலத்தை சென்று பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்யலாம், செய்தாலும் தவறில்லை. அதைவிட வலுவான பரிகாரம் மற்றும் சுக்கிரனை பலப்படுத்தும் முறையை பற்றி இன்று நான் விளக்கியுள்ளேன். 6 வெள்ளிக்கிழமை வெள்ளி பாத்திரங்கள் கொண்டு சுக்கிர ஓரையை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமை என்று 6 மணிக்கு பிறகே பிறக்கும். 6 மணிக்கெல்லாம் சுக்கிரன் மறைந்து விடுவார். அதிலும் ஒரு விதிவிலக்கு, மார்கழி, தை போன்ற மாதங்களில் சூரியன் மிகவும் தாமதமாக வானில் தெரிவார். அந்த நேரங்களில் 6 மணி, 6:02, 6:05, 6:07க்குள் சுக்கிரன் வருவது சாத்தியம், தெரிவது சாத்தியம். எப்போதாவது வருடத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் அது நடக்கலாம். அதை எதிர்பார்த்து கொண்டு நாம் இருக்க முடியாது. ஆக சுக்கிர ஓரையை நாம் பயன்படுத்த முடியாது. சுக்கிர நாளான வெள்ளிக்கிழமையை நாம் பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை என்று 6 வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரை அதற்கு உபயோகப்படுத்தும் பரிகார பூஜை ஜாமான்களை, பொருட்களை வெள்ளி பாத்திரத்தில் வைத்து உபயோகப்படுத்தி செய்யலாம்.
வெள்ளை ஆடை அணிய வேண்டும். சுக்கிரனுக்கான ஆடை அணிய வேண்டும். சுக்கிரனுக்கான நாளை பயன்படுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கான உலோகம் வெள்ளியை பயன்படுத்த வேண்டும். அப்படி 6 வெள்ளிக்கிழமை நீங்கள் பயன்படுத்தி பரிகார பூஜை முறையாக செய்யும் பொழுது எப்படிப்பட்ட திருமண தோஷமும், சுக்கிரனால் பாதிக்கப்பட்ட திருமண தோஷம் மட்டும் மிக அற்புதமாக கண்கூடாக பரிகாரம் நிறைவேறுவதை பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். பலருக்கு இதை நான் பரிந்துரைத்திருக்கிறேன். பலன்களை பார்த்திருக்கிறேன். பலன்களை பார்த்து சில வருடம் கழித்தே இந்த பரிகாரத்தை நான் பொதுவெளியில் கூற முடிவெடுத்தேன். எத்தனையோ பேர் சுக்கிரன் பாதிப்பால் மிகவும் துன்பப்படுகிறார்கள். முக்கியமானது மனிதனுக்கு ஒரு திருமணம், எதிர்ப்பால், தாம்பத்தியம். அதனால் இந்த காணொளியை ஜோதிட உலகத்திற்கும் எனது நண்பர்களுக்கும் மதிப்பிற்குரிய பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அர்ப்பணிக்கிறேன். நன்றி.